அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் அது தெரியுதா அப்படின்லாம் தெரியல, எல்லாரும் உங்களோட பாட்டை என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் உங்கள் பாட்டையும் மிஞ்சி ஷீலாவுடைய டான்ஸை வந்து பார்த்து எல்லாரும் மயங்கிட்டாங்க அப்படி சொல்லலாம் இல்லையா? பட் ஆனால் அகெயின் கிஸ்க்கு 4 லாங்குவேஜ் பேன் இண்டியா சிங்கர் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து நாங்கள் சொல்லலாம். அதுவும் வந்து இந்த 1 இயர் ஸ்பேன்ல பேன் இண்டியா சிங்கர் அப்படின்னும் போது ஆமா நாங்கள் சொல்லுவோம். சரி சொல்லுங்க. ஸோ வந்து அகெயின் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடா எப்படி மேனேஜ் பண்ணீங்க இத்தனை லாங்குவேஜ்லயும்? இவ்வளோ லாங்குவேஜ்ல பாடுறதுக்கு முதல்ல வந்துட்டு கஷ்டமா இருந்தா என்ன, இல்லைன்னா முன்னாடியே அந்த லாங்குவேஜ்லாம் தெரியுமா? ஹிந்தி வந்து சும்மா லைட்டா தெரியும், லைக் மேனேஜ் பண்ணுவேன். ஓகே, எங்கேயாவது போனா. ஆனா ஹிந்திக்காரங்க கேட்டா ஓ உங்களுக்கு ஹிந்தி அவ்வளவா வராதா அப்படின்ற அளவுக்கு பேசுவேன். ஆனா பேசிடுவேன் அந்த மாதிரி. ஆனா ஹிந்தி சாங்ஸ் நிறைய கேட்டிருக்கேன். தெலுங்கு சாங்ஸ் கேட்டிருக்கேன். ஆனா வந்துட்டு செகண்ட் டைம் நினைக்கிறேன் இதுதான் தெலுங்கு ட்ரை பண்ணது. நிறைய ஹெல்ப் இருந்தது. லைக் டிஎஸ்பி சார் ஸ்டுடியோல லைக் அபிஷேக் சார்னு ஒருத்தங்க இருப்பாங்க, எஸ்பி அபிஷேக்னு. அவங்க வந்துட்டு ஃபுல்லா லைக் கோஆர்டினேட் பண்ணி லைக் இதை ஃபுல்லா எனக்கு சூப்பர்வைஸ் பண்ணி பண்ணது அவங்க தான். ஸோ ஐ திங்க் கிரெடிட்ஸ் வில் கோ டு ஹிம். நான் நிறைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன் அவங்க கிட்ட இருந்து. லைக் ஒரு 2-3 நாள் வச்சு இது அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டுமே நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கன்னடா வந்துட்டு யாரும் இல்லை. அப்போ ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணும்போது கன்னடா சூப்பர்வைஸ் பண்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா ரெக்கார்ட் பண்ணி அமிச்ச உடனே பெருசா எதுவும் மிஸ்டேக் சொல்லலை லிரிசிஸ்ட். சரி ஓகே நம்ம கரெக்டா தான் பாடியிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கன்னடா, ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், அவ்வளவுதான். இந்த மலையாளம் மட்டும் ஏன் விட்டுட்டீங்க? மலையாளமா? அது அவங்களுக்கே வந்துட்டு மலையாளம் கொஞ்சம் நம்ம வாயிலுக்குள்ள வரதுன்ட்டு கஷ்டங்கிறதுனால அவங்களே வந்துட்டு. ஆனா மலையாளம் சாங்ஸ் ஆர் கம்மிங். லைக் மத்த வேற சாங்ஸ் ஆர் கம்மிங்.